என்ன விட்டுட்டு இந்த பூஜையை பண்ணா அது உங்களுக்கு நல்லவாத்த இருக்கும். பெரியவங்க நீங்களே இப்படி பண்ணலாமா அத்தை? அதுவும் நம்ம குலதெய்வம் ஐயனாரு கோவக்காரர் அத்தை. ரொம்ப உக்கிரமான அது நம்ம குடும்பத்துக்கு தானே அத்தை ஆபத்து. யாருடி என் மருமக? யாரு நீயா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. இந்த அன்னத்துக்கு மருமகளா அது இந்த அமுதா மட்டும்தான். கண்டவெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு வர முடியாது. இங்க பாரு, இது என்னோட குலசாமி கோயில். இங்க யாரு வரணும்னு முடிவெடுக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இங்க என் மகனோட ஜோடியா விளக்கேத்த என் மருமக அமுதாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அத்தை, நான் எதுக்கு அத்தை போகணும்? எனக்கும் இந்த குடும்பத்துல உரிமை இருக்கு. அதுக்கு சாட்சி இந்த ஊர் ஜனங்க. ஏய், இன்னும் 18 நாள் கெடு இருக்கு. அத மனசுல வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி உரிமை கொண்டாடாத. அதேதான் அத்தை நானும் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் 18 நாள் இருக்கு. நான் உங்க மருமக இல்லன்னு முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜை எல்லாம் பண்ணுங்க. இப்ப பண்ணா அதை என்ன வச்சுதான் நீங்க பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு நானும் உங்க மருமக தான் அத்தை. சரிதானே அத்தை நான் சொல்றது? பூசாரி அவ கிடக்குறா, எங்க நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லி சேராத ஆளுங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. என்ன சித்தப்ப, நீங்க ஆர்டர் போட்டா பூசாரி பண்ணிட முடியுமா? நான் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? ஐயோ, கோவிலுக்கு வந்திருக்க பெரிய மனுஷங்களே, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? எல்லாரும் இங்க வாங்க. நடக்கிற அநியாயத்தை பாருங்க. எல்லாரும் இங்க வாங்க. ஏய், இவ்வளவு ஐயா, இங்க நடக்கிற கூத்த நீங்களே பாருங்கய்யா. ஊரே என்ன அன்னலட்சுமி மருமகன் சொல்லிடுச்சு. இவங்கதான் அத நம்பாம ஊர் பஞ்சாயத்தை ஏமாத்த 30 நாள் அவகாசம் கேட்டாங்க. இப்ப வரைக்கும் நான் பொய்யானவன் நிரூபிக்கவே முடியல. அதுக்குள்ள என்ன காரியம் பண்றாங்க பாத்தீங்களா? இவங்க மகன் பக்கத்துல அமுதாவை நிக்க வச்சு ஜோடியா குலதெய்வ வழிபாடு பண்றாங்க. நியாயமா பார்த்தா செந்தில் பக்கத்துல நான் தான் இருந்து பூஜை பண்ணணும். நானும் அவர் பொண்டாட்டி தானே. அத சொன்னா நீ யாரடி கழுத வெளிய போன்னு சொல்றாங்க. பஞ்சாயத்து முடிவுக்கு கட்டுப்படாம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. இது என்ன நியாயம்னு நீங்களே கேளுங்கய்யா. வீட்ல கூட எனக்கு எதிரா நிறைய கொடுமை நடக்குது. அதெல்லாம் நான் வெளியில சொல்றதே இல்ல. என்ன என் புருஷனுக்காக நான் கட்டுப்பட்டு போறேன். ஆனா பொதுவுல இந்த மாதிரி நடந்தா என்னால கேட்காம இருக்க முடியுமா? இது என்னோட உரிமை ஐயா. நீங்க தாயா இதெல்லாம் என்னன்னு கேட்கணும். அதானே என்ன அன்னலட்சுமி அம்மா, அந்த பொண்ணு சொல்றது நியாயம் தானே? ஊர் கூடி முடிவெடுத்தது தானே. அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சா என்ன அர்த்தம்? நீங்க அப்படி பண்ணணும்னா அந்த பொண்ணு உங்க மருமக இல்லைன்னு நிரூபிங்க. அதை விட்டுட்டு பெரியவங்க நீங்க இப்படி பண்ணலாமா? நல்லா புத்திக்கு உரைக்கிற மாதிரி எங்க அத்தை கிட்ட கேளுங்க. அவங்க கூட நல்லவங்க தான். எங்க சித்தப்பு தான் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது கோளாறு பண்ணிட்டு இருப்பாரு. ஏய், வாய மூடு. கோயில்னு பாக்குறேன் இல்ல உள்ள. ஏ மாணிக்கம்,
இதுல கோபப்படுறதுக்கு என்ன பாரு? அந்த பொண்ணு சொல்றது சரிதானே? நீங்க பூஜை பண்றதா இருந்தா அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு தானே பூஜை பண்ணணும். ஐயனாரே வந்துட்டியா? ஐயனாரே வந்து வாங்க சொல்லு. எனக்கு ஐயனாரே. நான் ஐயனார் இல்லடா. பின்ன யாரு வந்திருக்கிறது? யாரு? நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. நான் பேச்சி ஆத்தா வந்திருக்கேன். என்னது பேச்சியப்படா? பேச்சி ஆத்தா வந்திருக்கலாம். ஆத்தா வந்திருக்கு போ. என்னையா அது? ஆச்சரியமா இருக்கு. இந்த கோயில்ல இருந்து போன பேச்சி ஆத்தா பேசுறேன். ஆத்தா உன்னை தேடாத இடமும் இல்ல, தேடாத நாளும் இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்திருக்கேன்னா காரணம் இல்லாம இருக்காது. ஆத்தா ஓ மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லு. யாருக்கு உரிமை இருக்கு, யாருக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரா? இது என் அப்பா ஐயனாரோட சன்னதி. இங்க முடிவு சொல்ல வேண்டியது நானும் அவரும் தான். அவருக்கு முன்னாடி பஞ்சாயத்து பண்ண நீங்களா யாரா? 125 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல ஐயனார் சக்திக்கு பீடமா அவர் காலடியில இருந்த இந்த பேச்சியம்மனை அன்னைக்கு பெரிய புயல் மழையில தண்ணியோட தண்ணியா அடிச்சிட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன யாரும் நீங்க கண்டுபிடிச்சு கோயில்ல வந்து சேர்க்கல. நான் இந்த கோயில் எல்லைக்குள்ளதான் இருக்கேன். என்ன கண்டுபிடிச்சு என் அப்பன் காலடியில யார் சேர்க்கிறாங்களோ அவங்கதான் விளக்கேத்தணும். அவங்கதான் உண்மையானவங்க. இதான் இந்த பேச்சியம்மனோட தீர்ப்பு. இன்னைக்கு அந்தி சாயறதுக்குள்ள என்னோட சன்னதிக்கு நான் வந்தாகணும். அத்தா மகமாயி பேச்சியம்மா தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க. என்னப்பா இத்தனை வருஷமா வராத பேச்சியாத்தா இன்னைக்கு வந்திருக்கானா? அவ சொல்றதுதான் முடிவு. அவ சொன்னா சரியா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், 125 வருஷமா இந்த ஊர் ஆளுங்கள்லாம் தேடியும் எங்கேயும் கிடைக்காத இந்த ஆத்தால எப்படி கொண்டு வர போறிய? அந்த பேச்சியம்மனை நான் தேடி எடுத்துட்டு வந்து அன்னலட்சுமியோட மருமக நான் தான் அந்த ஐயனாருக்கும் அந்த பேச்சிக்கும் இந்த ஊருக்கும் நான் நிரூபிக்கிறேன். ஏமா அமுதா, இவளுக்கு முன்னாடி அந்த பேச்சி அம்மனை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த அம்மனை ஐயனார் காலடியில வச்சு இந்த குடும்பத்தோட மருமகன் நான் தான் பஞ்சாயத்துல நிரூபிச்ச மாதிரி இந்த ஐயனாருக்கும் நிரூபிக்கிறேன். அப்ப வச்சு எங்க அத்தை நம்புவாங்களான்னு பாக்குறேன். அப்புறம் என்ன, முதல்ல பேச்சியம்மனை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஐயனாருக்கு பூஜை பண்ணலாம். கிளம்புங்க, போங்க. சரிங்க. என்னையா இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு.
ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன ஹரிச்சந்திரனோட பேத்தியா? நீயே ஒரு ஃப்ராடு. இப்ப எதுக்கு சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன்னு வீணா பாய் சவால் விட்டு உனக்கு நீயே பள்ளம் தோண்டி வச்சிருக்க. இங்க பாரு, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, சாமி விஷயம். பஞ்சாயத்துல மனுஷங்களை ஏமாத்தின மாதிரி சாமி எல்லாம் அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. அந்த அமுதா மட்டும் என்ன பெருசா கண்டுபிடிச்சிருவாளா? அந்த இடத்துல அவ உறுதியா கண்டுபிடிப்பேன்னு சொல்லும்போது நான் மட்டும் அமைதியா இருந்தா நான் அங்கேயே தோத்த மாதிரி ஆயிடாதா? அதான் நானும் பதிலுக்கு சவால் விட்டேன். அவரை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த சிலையை தேடி நான் கண்டுபிடிப்பேன். ஏய் ஏய் ஏய், அது என்ன நேத்திக்கு காணாம போன சிலையா? 100 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனது. கேட்டல அவங்க என்ன சொன்னாங்கன்னு? இப்போ எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ? எங்க இருந்தா என்ன? சிலை எங்க இருந்தான்னா எப்படி இருந்தார்? மாயா கைக்கு கிடைக்கலன்னா அது அந்த அமுதா கைக்கும் கிடைக்காது. பொழுது சாயிற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து அமுதா என்ன பண்றான்னு பாப்போம். நீயும் ஒரு பக்கம் தேடுற மாதிரி ஆக்ட் கொடு. அவ கைக்கு கிடைக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம போலியா ஒரு அம்மனை கொண்டாந்து இதுதான் 125 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பேச்சி அம்மன்னு சொல்லுவோம். யாருக்கு என்ன தெரிய போகுது? அந்த அம்மன் சிலைய நேர்ல பார்த்த எவனும் இப்போ ஊருக்குள்ள உசுரோட இல்ல. அப்புறம் என்ன, நாம என்ன சொல்றோமோ அதத்தான் இந்த ஜனம் நம்பும். நாம கொண்டாந்து வைக்கிறது தான் காணாம போன அந்த பேச்சி அம்மன். சூப்பர் மாமா, இதுக்குதான் நீங்க வேணும்னு சொல்றது. நீங்க என்னடானா சும்மா என்ன பயமுறுத்திட்டே இருக்கீங்க. சாயந்தரம் வரைக்கும் அந்த அமுதாவை ஃபாலோ பண்றோம். அவ கைக்கு கிடைக்கலனாலும் நம்ம பிளான் படி பேச்சி அம்மனை வைக்கிறோம். நான் தான் அன்னலட்சுமி மருமகன்னு இன்னும் ஸ்ட்ராங்கா நிரூபிக்கிறேன். ஆமாங்க, இத பண்ணி அந்த அமுதா மூஞ்சில கரிய பூசணும். ஆமா அமுதா, அந்த சிலை காணாம போய் பல வருஷங்கள் ஆகுதுமா. நான் கல்யாணம் ஆன புதுசுல நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது கிடைச்ச பாடில்ல. ஆனா உங்க மாமா சாகரத்துக்கு முன்னாடி இத பத்தி என்கிட்ட ஒரு தடவை பேசினாரு. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே நம்மளை விட்டு போயிட்டாரு. யாராலையும் பல வருஷமா தேடியும் கண்டுபிடிக்க முடியாத சிலைய நீ எங்கன்னு போய் கண்டுபிடிப்பமா? அத்தை, நான் உங்க மருமகன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சாமிக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த அம்மனை கண்டுபிடிச்சு இந்த ஊருக்கும் நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். நல்லவங்க கஷ்டத்தை போக்க கடவுள் நேர்ல காட்சி தரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னா ஏன் முன்னாடியும் அந்த சாமி வரும்ல? அப்ப அது எங்க இருக்குங்கிற உண்மையும் தெரிய வரும்ல? அத்தை, நீங்க நம்பிக்கையா இருங்க. நான் சாமியை வேண்டிக்கிட்டு கிளம்புறேன். இந்த குடும்பத்துக்காக இந்த புள்ள என்னென்ன பாடுபட போதும். ஐயனாரப்பா, என் மருமகளுக்கு நீதான் துணையா இருக்கணும்பா.
125 வருஷமா கிடைக்காத அம்மன் சிலை இன்னைக்கு என் கண்ணுல படுமா? எங்க இருக்குன்னே தெரியாத சிலைய நான் எந்த பக்கமா தேடி போவேன்? திக்கு தெரியாத காட்டுல கண் கட்டி விட்டா மாதிரி இருக்கு. ஆனா நீ எனக்கு ஒரு ஒளியா இருந்து வழி காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கதிரேசன் மாமா, நீங்களும் எனக்கு எப்படியாவது துணையா இருக்கணும். மேல சாமியா இருக்கிற நீங்க தான் காணாம போன அந்த சாமி சிலை எங்கன இருக்குன்னு சொல்லணும். போலியா பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவள பொய்யானவன்னு இந்த ஊர் நம்பணும். நான் தான் உங்க மருமகன்னு நான் நிரூபிக்கணும். எனக்கு நீங்க தான் ஒரு வழியை காட்டணும். அமுதா, மாமா, உண்மைக்கு சோதனை வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. போராடணும், போராடிட்டே இருக்கணும். நீ தோத்து போவ, இந்த மாமா விட மாட்டேன். உனக்கு அந்த பேச்சிய மசாலை எங்க இருக்குன்னு தெரியணும். அம்புட்டு தானே? அத நான் உனக்கு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்ச உண்மை. அது ஊருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே என் உசுறு போயிடுச்சு. அதுவும் நல்லதுக்கு தான். இப்போ உனக்கு உதவுது. வெள்ளத்துல அடிச்சிட்டு போன சிலை எங்கேயும் போல. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ளதான் இருக்கு. அங்க இருக்கிற 1000 கணக்கான மரத்துல அங்க இருக்கிற ஒரு மரத்து பக்கத்துல அது புதஞ்சு இருக்கு. ஆனா அது எப்படி நான் சாயந்தரத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது நான் உனக்கு சொல்றேன். நீ ஐயனார மனசார வேண்டிக்கிட்டு ஒரு நெய் விளக்கு எடுத்துன்னு வந்து ஐயனார 3 தடவை சுத்தி வந்து அந்த விளக்கை ஏத்தாம காட்டுக்குள்ள போ. அந்த சிலை இருக்கிற இடத்த கடக்கிறப்போ அந்த விளக்கு தானா எரியும். எந்த இடத்துல விளக்கு எரியுதோ அங்கதான் அந்த பேச்சியம்மன் புதஞ்சு கிடக்குறா. அதுதான் உனக்கான அடையாளம். நான் சொன்ன விஷயம் உனக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. யார் அதை எடுத்துட்டு போனாலும் அந்த விளக்கு எரியாது. தெய்வ சக்தியும் உண்மையும் இருக்கணும். அந்த விளக்க ஒரு உத்தமி எடுத்துட்டு போனாதான் அந்த விளக்கு எரியும். உன்னால முடியும். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். போ, அத போய் தேடி என்னக்கா இது? இப்படியே சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு. அத்தை, அத்தை, அந்த அம்மன் சிலை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? அதுக்குள்ள வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சிட்டியா? சித்தப்பா, அதை விட பெரிய சக்தியே வந்து சொல்லுச்சு. என் மாமா கதிரேசன் வந்து சொன்னாங்க. மாமாவா? என்ன சொன்னாரு? இங்க இருக்க அந்த பேச்சு சிலை? இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதி இருக்கான். அங்க இருக்கிற ஒரு மரத்து கீழே தான் அந்த சிலை இருக்கான்.
அது சரி, திருப்பதியில போய் குறிப்பிட்டு மொட்டை தலைய தேடுற மாதிரி அந்த காட்டுக்குள்ள போய் எந்த மரத்தடிக்கு கீழே இருக்குதுன்னு தேடுவ. அத கண்டுபிடிக்கவும் மாமா ஒரு பரிசோதனை சொல்லிருக்காங்க. எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. அம்மா தாயே, ஆ? நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான். இதெல்லாம் கதையா கேட்டதுதான். ஆனா யாரும் நிஜமா பார்த்தது இல்ல. ஓ மாமா சொல்ற அந்த இடம் நிஜமாவே இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் தான். அது மட்டும் நிஜம். நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா திரும்பினதே இல்லையாத்தா.